பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா மோசேவுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய யோசுவா இல்லை, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. அந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தேவனுடைய தூதனுக்கு முன்பாக நின்றதாக நாம் சகரியா 3:3 வாசிக்கிறோம்ல. யோசுவா தேவனுடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். ஆனால் யோசுவாவுக்கு விரோதம் செய்ய சாத்தானோ அவன் வலது பக்கத்தில் நின்றதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் இவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்று சொல்லிவிட்டு யோசுவாவை பார்த்து, பார், நான் உன்னுடைய அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று சொல்லி அவனுடைய சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்று சொன்னதாக நாம் சகரியா 3 வாசிக்கிறோம்ல. யோசுவா பிரதான ஆசாரியராக இருந்த போதிலும் அழுக்கான வஸ்திரத்தை தான் தரித்திருந்தார்ல. ஏசாயா 64:6 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது. ஆனால் அந்த அழுக்கான கந்தையான நீதியை, அந்த அக்கிரமத்தை நீங்க செய்து சிறந்த வஸ்திரத்தை யோசுவாவுக்கு தரிப்பித்த தேவன் இந்த புதிய வருடத்திலும் உங்களுக்கும் சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு வசனமும் வேலியால் காக்கப்படுவோம். அனுதினமும் தேவனுடைய வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். தேவன் இந்த புதிய வருடத்திலும் நமக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்து சிறந்த பாகையை நம் தலையின் மேல் வைக்கப் போகிறார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.